ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்புள்ள ஆன்மீக அன்பர்களே, இன்று ஒரு சாதாரண வியாழக்கிழமை கிடையாது. குரு பகவானின் அதி பரிபூர்ணமான சக்தி செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்த துயரங்கள், நடந்த அவமானங்கள், எதிர்ப்புகளும் நஷ்டங்களும் இன்று முடிவிற்குள் நுழையக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். இன்றைய ஒரு நாள் நீங்கள் அதிர்ஷ்டம் மீண்டும் பிறக்கப் போகின்ற ஒரு நாளாக கூட மாறும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க இந்த ஒரு செயலை எப்படியாவது செய்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். இது மட்டும் இல்லாம ஏன் இந்த ஒரு நாளை நம்ம குரு பகவான் நாள்னு நம்ம கூறுறோம் அப்படின்னு தெரியுமா? இன்று குருவோட கிரகம் அருள்வீச்சு நிலை, அது மட்டும் இல்லாம அதிசய ஸ்திதியில் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குமாங்க. எனவே இந்த ஒரு நேரத்துல நம்ம குரு பகவானை வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்தும். இதனுடைய விளைவாக என்ன தெரியுமா நடக்கும்? நீண்ட நாட்களாக நின்ற காரியங்கள் கூட நகர ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்த விஷயங்களை எளிதாக அடைய முடியும். சண்டை, தகராறு, வீட்டுக்குள்ள கலவரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக தீர்த்து விடுவார். மனசுல இருக்கக்கூடிய கவலைகள், வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் அனைத்துமே இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனதை விட்டு வெளியே செல்லும். கண்ணில் தெரியாத தடைகள் கூட உங்கள் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகிவிடும். யாரோ ஒருவர் உங்களுக்காக நன்மை செய்ய நிற்பார். அது யாருன்னே உங்களுக்கு தெரியாது. நீண்ட நாட்களாக பழகியவங்க கூட உங்க முதுகுல குத்திட்டு போயிருப்பாங்க. ஆனா யாருன்னே தெரியாத ஒரு நபர் குரு பகவானின் உருவத்தில் வந்து உங்களுக்காண்டி அவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்பானது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்க குரு பகவானை மனதார ஒரு முறை மட்டும் கூப்பிட்டாலும் அவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். உங்களுக்கு வேண்டியதை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா இந்த ஒரு நேரத்துல குரு பகவானை வணங்குறதுக்கு முன்பாக குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் கொடுத்த அசிங்கங்களும் அவமானங்களும் என்ன தெரியுமா? குருவோட கிரகம் உங்களுக்கு பலவீனமாக இருந்தது அப்படின்னா மனிதன் சமாளிக்க வேண்டிய மிகப்பெரிய பிரச்சனைகள், முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நம்மால் செய்யாத தவறுகளுக்கு கூட பொறுப்புகள் நம்மை தேடி பிடிக்கும். நம்ம அந்த தவறை பண்ணியிருக்கவே மாட்டோம். நம்ம வேலை செய்கின்ற இடமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் நம்ம செய்யாத தவறுக்கு நமக்கு ஒரு கெட்ட பேரானது கிடைக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து கொண்டு இருக்கு அப்படின்னா குரு பகவான் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காம இருக்குன்னு அர்த்தம். யாரும் காரணம் இல்லாமல் நம்ம கேள்தரமாக பேசி விடுவார்கள். அதனை நினைத்து நீங்க ரொம்பவும் வருத்தப்படுவீங்க. சமூகத்துல புகழானது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். முன்னாடி காலங்கள்ல அவ்வளவு நன்மைகள் உங்களை தேடி வந்திருக்கும். உங்க பேரை சொன்னாலே அவன் கெட்டிக்காரன்பா, அவன் நல்ல மனுஷன்பா அப்படின்னு கூறிக்கொண்டிருந்த நபர்கள் இந்த ஒரு நேரத்துல அவங்கள வந்து கெடுதல் பண்றவன், ரொம்ப கோபக்காரன் அப்படின்னு உங்களை தேவையில்லாத வார்த்தைகளால பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரமாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது மாறும். தன்னம்பிக்கை அடிக்கடி உங்களுக்குள்ள உடைந்து விடும். நம்மிடம் இருந்த பணம், மரியாதை அனைத்தும் மெதுவாக நம்மளை விட்டு நழுவி செல்லும். நம்மை பாராட்ட வேண்டியவர்கள் கூட இவன் எதுவும் செய்ய மாட்டான் என்று பேசுவார்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு கெடுதல்கள் இந்த ஒரு நேரத்துல ஏற்படும். யாரும் உதவ விரும்ப மாட்டாங்க. நீங்க மற்றவங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு யாரும் உதவி செய்யணும் அப்படின்னு ஒருபோதும் நினைக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். குருவோட கிரகம் உங்களோட அருளானது குறைவாக கிடைக்கும். இதனால் இந்த ஒரு நிலையானது உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும். எனவே குருவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். இந்த ஒரு நாள்ல உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் கடந்த சில வாரங்களாகவே சனி, ராகு, கேது பலமாக இருந்ததால் குருவோட கிரகத்தின் வெளிப்பாடு குறைந்து கொண்டிருக்கிறது. அதனால நம்மளுடைய மனதிற்குள் வருத்தங்கள், பணத்துல ஏதாவது இழப்புகள், செய்கிற வேலையில போதுமான அளவுக்கு லாபங்கள் கிடைக்காமல் இருப்பது, இது அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். முடிவெடுக்கும் போது ஏதாவது ஒரு குழப்பங்கள், உறவுகள்ல கெடுதல், வேலை வியாபாரத்தில் தடைகள். ஆனால் இன்று வியாழக்கிழமை குருகிரகத்தின் மஞ்சள் ஒளி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது பிராயசித்த ஒளி என்று பழமையான நூல்களில் சொல்லப்பட்டு வருகிறது. என் வேதங்கள்ல கூட இந்த இப்படிப்பட்ட பெயரானது சொல்லப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல இந்த பிராயசித்த ஒளி அப்படிங்கிற இந்த ஒரு கஷ்டத்திலிருந்து நீங்க வெளிவர வேண்டுமா? நீங்க உடனே இந்த ஒரு நாளில் செய்ய வேண்டிய ஒரு செயல், இன்று குரு பகவானை மனதார நீங்க வழிபடணும். இன்று மனதார நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இந்த குரு பகவானை காலை நேரத்திலையும் வழிபடலாம், மாலை நேரத்திலையும் வழிபடலாம். நீங்க தூங்கி எழுந்ததும் இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு வந்ததும் குளித்து முடித்த உடனே நெற்றியில ஒரு சிறிதளவுக்கு மஞ்சள் குங்குமத்தை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். வடகிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு உங்கள் முன்பு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு மனதார நீங்க குரு பகவானை வழிபடணும். குரு பகவானை நினைக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் எந்த விதமான கஷ்டங்களும் இருக்கவே கூடாது. மனது அளவுல எப்பொழுதுமே நீங்க சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருந்துகிட்டே இந்த ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில
இனிமே எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் தடைகள் ஏற்படாது. தர்மம் உங்களை பாதுகாக்கும். நீங்க எந்த அளவுக்கு உண்மையாக மத்த நபர்களிடம் நடந்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். யோக ஸ்திதி உங்களுக்கு உருவாகக்கூடிய நேரம். எனவே இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கைய இங்கிருந்து உச்சத்துக்கு கொண்டு போவதற்கான நல்ல ஒரு நாளாக இருக்கும். ஆனா இந்த ஒரு நாள்ல நீங்க செய்ய வேண்டிய ஒரு ரகசிய பரிகாரம். இந்த ஒரு ரகசிய பரிகாரத்தை மட்டும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்ம வினைகள் அனைத்தும் முழுமையாக தீரும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளோட இரவு ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்து கொண்டாலே போதும். இந்த கல்லுப்போட அதிசயம் இன்னமும் பல மனிதர்களுக்கு தெரியாமலே இருக்கிறது. இந்த கல்லுப்பை எடுத்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு அதிசயமான பரிகாரம். இது ஒரு பழமையான குருவின் தந்திர வழிபாடு என்றும் அழைத்து கொண்டிருப்பார்கள். இதை நம்ம சரியாக செய்து விட்டோம், அந்த ஒரு நாள் இரவிற்குள் நம்ம இதை சரியாக செய்து விட்டோம் அப்படின்னா கர்மத்தால் ஏற்பட்ட அவமானங்கள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு குறையும். நஷ்டங்கள் நமக்கு நின்றுவிடும். கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், எவ்வளவு கடனாக இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகும். வீட்டுக்குள் பணத்தின் ஒளியானது நம்மளை தேடி வரும். மனிதனின் பேச்சானது மதிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே இது அனைத்தும் நடக்க வேண்டுமா? இந்த ஒரு நாள்ல நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு. இது மட்டும் இருந்தாலே போதும். அது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பாக இருந்தாலும் சரி. குரு பகவானை நினைத்து கொண்டு இதனை மட்டும் செய்து பாருங்க. இந்த ஒரு கல்லுப்பை நம்ம எப்படி, எந்த இடத்தில் எப்படி வைக்க வேண்டும், இதைத்தான் நம்ம விரிவாக காணப்போகிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும். வைக்க வேண்டிய இடம் உங்களுடைய வீட்டின் வடகிழக்கு மூலை, ஈசானியம் மூலைன்னு அழைக்கப்படக்கூடிய உங்க வீட்டோட வடகிழக்கு மூலையில இதை வைக்க வேண்டும். அந்த ஒரு மூலையில வைக்கிறதுனால் குரு பகவானின் திசையாகவும் செல்வ வளர்ச்சி தரக்கூடிய ஒரு திசை என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. உங்களுடைய புகழ் வளர்ச்சி அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில அதிக அளவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு திசையாகவும் இருக்கும். இதை நீங்கள் எப்படி தெரியுமா வைக்க வேண்டும்? முதல்ல ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஒரு கைப்பிடி கல்லுப்பு யார் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய போறீங்களோ அவங்க அந்த ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்துக்கொண்டால் போதுமானது. யாரும் பார்க்காத நேரத்தில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இது தெரியக்கூடாது. இரவு நேரத்துல இந்த இரவு 12 மணிக்குள் நீங்க எப்படி வேண்டுமானாலும் செய்ய விடலாம். ஆனா இந்த இரவிற்குள் நீங்க யாரும் பார்க்காமல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்காம இருக்கின்ற விதத்தில் அமைதியாக மெதுவாக ஒரு துணியில் அல்லது சிறு காகிதத்தில் மடித்துக் கொள்ளுங்கள். ஒரு மஞ்சள் நிற துணி இருந்தாலும் போதுமானது. துணி இல்லாத பட்சத்துல காகிதத்தில் மடித்துக் கொள்ளலாம். அப்படி இந்த மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொண்டு ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு வைக்கணும். வடகிழக்கு மூலையில நேராக தரையில் வைத்து விட வேண்டும். தரையில் படும்படி வைக்க வேண்டும். உங்களுடைய வீட்டு மாடியிலேயோ இல்லைன்னா மற்ற நபர்கள் பார்க்கின்ற இடங்களிலோ வைக்கக்கூடாது. இந்த ஒரு கல்லுப்பை நீங்க வைக்கும் பொழுது யாருக்குமே தெரியக்கூடாது. யாருக்கும் தெரியாத வகையில் இந்த ஒரு கல்லுப்பை ஆனா தரையில தான் வைக்கணும். ஆனா யாருக்கும் தெரியாத மாதிரி வைக்கணும். இதை நீங்க பூஜை செல்ஃப்ல கூட வைக்கக்கூடாது. கண்களுக்கு தெரியாமல் வைக்க வேண்டும். ஏன் இதை நம்ம தெரியாம வைக்க வேண்டும் அப்படின்னா, கல்லுப்பை குருவோட சக்தி நேரடியாக இழுத்து பிடிக்கும். அதை மற்றவர்கள் பார்ப்பது இந்த ஒரு சக்தியை கலைத்து விடும். இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட பார்க்கக்கூடாது. எனவே இந்த எந்த ஒரு நேரத்தில் நீங்க வைக்க வேண்டும் அப்படின்னா இரவு 9:30 மணியிலிருந்து 12 மணிக்குள் நீங்க வைக்கலாம். ஆனா அந்த 9:30 மணியிலிருந்து 10:10 அந்த மணிக்குள் நீங்க இதை செய்வது இதனுடைய சக்தி உங்களுக்கு முழுமையாக இருக்கும். எனவே இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய குருவோட சக்தி உச்சத்துல நிற்கும். நினைத்து பார்த்தாலும் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியாது. இந்த ஒரு நேரத்துல நீங்க கல்லுப்பை வைத்து விட்டு குரு பகவானுக்குரிய மந்திரங்களையும் மந்திர வழிபாட்டையும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்க தவறாம செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்படும். இந்த கல்லுப்பு வைக்கும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள். கல்லுப்பு வைக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பயங்கள், துன்பங்கள் அனைத்தையும் நினைத்து அது அனைத்துமே விலக வேண்டும் என்பது போல நீங்க மனதார நினைத்துக்கொண்டு அதற்கப்புறம் இந்த ஒரு கல்லுப்பு வைக்கலாம். எந்த விதமான பொறாமை எண்ணமும் இல்லாமல் வைக்க வேண்டும். எப்படி வைத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் தெரியுமா? யாருக்கும் தெரியாம வடகிழக்கு மூலையில நம்பிக்கையுடன் சரியான நேரத்தில் நீங்க மந்திரத்தை கூறி இந்த ஒரு கல்லுப்பை மட்டும் வைத்து பாருங்க. உங்களுடைய வீட்டில் ஒரு செல்வ அதிர்வலையானது உருவாகும். இது பணத்தை உங்களுடைய வீட்டுக்கு இழுக்கும். உங்களுக்கான மறுக்கப்பட்ட வாய்ப்பை திறக்க வைக்கும். வீட்டில் இருந்த நின்ற சக்தியானது அசையும். இன்னும் 7 நாட்கள்ல தெளிவான ஒரு முடிவானது உங்களுக்கு கிடைக்கும். கோடான கோடி பணமும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஒரு பரிகாரம் குரு கிரகத்தின் ஆக்ருஷ்ட சக்தியை செயல்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக மாறும். இதனுடைய விளைவாக புதிய பண வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தடுத்து வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தடுக்கப்பட்ட பணமானது திரும்ப வரும். யாராவது உங்களுக்கு நம்ப முடியாத அளவுக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது ஒரு உதவியை கொடுப்பாங்க. நிலம், சொத்து, லாபம் இந்த மூன்றுமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். வாய்ப்புகள் தானாக உங்களுடைய கையை தொட்டு கொள்ளும். இது அதிர்ஷ்டத்தின் தளம் மாற்றம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. எனவே இதனை மட்டும் நீ செய்து பாருங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வை குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றி கொடுப்பார். குருவின் கிரகம்
பலமானாலும் மனிதனுக்கு 3 மாற்றங்கள் நடக்கும். ஒன்று, உங்களுக்கு இன்கமும் சரி, இல்லைன்னா நீங்கள் செய்து கொண்டிருக்கிற கவர்மெண்ட் வேலை, அதிலிருந்து நல்ல ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். சிறிய சிறிய வாய்ப்புகள் பெரிய வருமானமாக மாறும். தடுத்திருந்த செயல்கள் கூட முடிவுக்கு வரும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். எனவே இரவு 10 மணிக்கு மேலே ஒரு பரிகாரத்தை எப்படியாவது குரு பகவானுக்கு செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்து பாருங்கள். தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைக்கு மேல் நன்மைகள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உருவாகும். எனவே இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஒரு செயலை செய்து பார்த்துவிட்டு கூறுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு செயலை கூறி அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபரிவா சரணம். நன்றி, வணக்கம்.